பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கத்தை கொடுத்து இந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மோட பேசிக்கொண்டே வருகிறார்ல, நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கும் போது கர்த்தர் உங்களை விடுதலாக்கி கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நீங்கள் பார்க்குறீங்கன்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென். நீங்கள் தொடர்ந்து வெறிய இந்த வார்த்தை கேட்பது மாற்றமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் செபிக்கணும். ஆமென். நீங்கள் செபிக்கும் போது தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமென். இந்த நாளுக்கு வேதத்தில் பார்க்கும்போது லூக்கா சாப்டர் 18:1 லூக் சாப்டர் 18:1 வேதம் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களே பார்த்தா சொல்கிறாரு, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களே பார்த்தா சொல்கிறாரு, சோர்ந்து போகாத. ஆமென். நீங்கள் கேட்கலாம், போங்க தம்பி, ரொம்ப நாளாக ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி அது நடக்காமல் இருக்குது, எனக்கு ஜெபம் பண்ணி நான் சோர்ந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கணும். பாருங்கள், ஆண்டவருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு எப்போ என்ன தரணும்னு, எந்த நேரத்தில் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு ஏசப்பாக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ண நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை பார்க்க முடியாது. பிசாசு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வான். ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நீங்கள் சொல்லலாம், ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த ஜெபம் பண்ணும்போது தான் எனக்கு தூக்கமாக வருது, எனக்கு ஒரே கொட்டாவியாக வருது அப்படிங்க சொல்லலாம். அது கொட்டாவியில் அது கெட்டாவி. ஆகையால் ஆனால் அதெல்லாம் நீங்கள் மேற்கொண்டு, இசப்பா நான் செபிப்பேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் வர போராட்டத்தை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வர்றதான பிரச்சனை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. அவர் ஜெபத்தை கேட்குறவர், அவர் ஜெயத்தை தருகிறவர். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அற்புதங்கள் நடக்கணுமோ, என்ன அதிசயம் நடக்கணுமோ நீங்கள் செபித்து பாருங்களேன். அதுவும் சோர்ந்து போகாமல் நீங்கள் செபித்து பாருங்களேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் ஜெபிக்க மறந்துட்டீங்களா? ஐயோ, ஜெபிச்சு ஒன்றும் நடக்கலப்பா அப்படின்னு நீங்கள் வந்து சோர்ந்து போயிட்டீங்களா? நோ, ஆண்டு சொல்கிறாரு, நான் உங்கள் ஜெபத்தை கேட்குற தேவனாக இருக்கிறேன். ஆக நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? இன்றைக்கி ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க. இசப்பா, இது வரைக்கும் நான் சோர்ந்து போய் நான் ஜெபிக்காமல் விட்டுட்டேன் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கி நான் ஆண்டவரே, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொண்டு நான் செபிக்க எனக்கு பலன் தாங்கன்னு நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக இந்த வேலையில் கர்த்தர் உங்களை நிரப்புவார். செபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. இதுவும் இந்த காலை வேலையில் ஆண்டவரே அப்பா, நீ சொன்ன வார்த்தையின்படி சோர்ந்து போகாமல் என்று எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா, இந்த அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்குந்தா இந்த வேலையில் அப்பா அவங்க உள்ளத்தை தொடுபடியாக நாங்கள் செபிக்கிறேன். அவங்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா சோர்ந்து போகாமல் செபிக்கிற ஆவி ஊற்றுங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எதுக்கெல்லாம் எசப்பா அவங்க ஜெபித்தாங்களோ எல்லா வாழ்க்கையில் எசப்பா அவங்க காரியத்தில் அற்புதம் செய்கிறாங்க. ஒருவேளை எசப்பா நான் அநேக வருடங்களை நான் செபிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையேன்னு சப்பா சோர்ந்து போயிருக்க உள்ளங்களுக்கு ஆண்டவரே நீ அற்புதம் செய்யபடியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே அப்பா. சோர்ந்து போகாமல் செபிக்கத்தக்கதாக அந்த செப ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் உண்டாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமேன்.